ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் கிச்சனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அருமையான கார்லிக் சிக்கன். அது எப்படி நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. கார்லிக் சிக்கனுக்கு தேவையானது 100 கிராம் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 30 ml ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 50 கிராம் பூண்டு, 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டு வேக வச்சுக்கலாம். நாம ஃப்ரை பண்ணும்போது மஞ்சத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இதுல லைட்டா போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சு ஆயில் ஒரு 30 ml இருந்து 50 ml ஊற்றிட்டு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு முதல்ல நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கார்லிக். ஏன்னா கார்லிக் சிக்கன் ஜிஞ்சர் சிக்கன் சொல்லும் போது அதில் முதல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக நாம் எண்ணெய் பொருள் யூஸ் பண்ணுறோமோ அதை முதல்ல இப்போ ஆயிலில் ரோஸ்ட் பண்ணிட்டு கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். வணக்கிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்காக நம்ம எடுத்து வைக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் 3 பீஸு, குடமிளகாய் 2 மீடியம் சைஸை ஸ்லைஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆனியன் சேர்க்கலாம். ஏன்னா ஃப்ரை பொறுத்த முடியல குடமிளகாய் ஆனியன் எல்லாமே சேமாக இருக்கணும். அதனால அதை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், வெங்காயத்தை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போதான் நம்ம ஆனியன், கேப்சிகம், சிக்கன் 3 எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. அடுத்து நம்ம வேக வச்ச சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய தண்ணியை லைட்டாக யூஸ் பண்ணிட்டு தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க, சில்லி பவுடர் கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். ஃப்ளேவரை கட்டுப்படுத்திடும். அதனால சில்லி பவுடர் கம்மியாக யூஸ் பண்ணிட்டு கரம் மசாலா, பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா பெப்பர் தூள் முதல்ல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம்ல மேலே தூவி விட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா என்ன விட்டோம்னா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மேலே ஊற்றிட்டு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க சிக்கன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டர் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். அதோட எசன்ஸ் எல்லாமே நல்லா இறங்கிடும். நம்ம தக்காளியோடைய அந்த புளிப்பு ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் அப்படியே சூப்பரா குக் ஆகி வருங்க. அந்த டைம்ல டேஸ்ட் அருமையா இருக்கும். பாருங்க, தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து நல்லா ட்ரையா கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் நாம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை மேல அப்படியே தூவி விட்டு சாப்பிட வேண்டியதான். கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிப்பா இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு வெரைட்டிஸ் சந்திக்கலாம். நம்மளுடைய ஜாயின் பட்டன் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.